யோசிச்சு வைங்க, இதில் தான் உங்கள் ஆட்டமே இருக்கு. ஏன் காயின் எடுத்து நவுத்துறாருங்க. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேனே, என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டானே. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிஎஸ். கம் ஆன் ப்ரோ, ஜெர்சி வேணும்னு கேட்டிங்களா ப்ரோ? இந்த ஜெர்சி கேட்டிங்களா? சரண்டர் 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 ஃபர்தரா வீடியோல பேசலாம் ப்ரோ. இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சது எனக்கு யாரோ கால் பண்ணி சரண்டர் ஆயிடலாம்னு இருக்கேன்னு சொன்னாங்க. பேசலாம், ஃபர்தரா வீடியோல பேசலாம். நம்ம இன்னைக்கு மேட்ச் பத்தி பாத்திரலாம். ஒரு சரியான மேட்ச், ஒரு லோ ஸ்கோரிங் டிஃபென்ஸ், வேற லெவல். இதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இது வந்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து ஜெர்சி நல்லா இருக்கு ப்ரோ, போட்டுக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா வந்துட்டு அர்ஷத் கான் சொன்னானே பிஜே சுத்துலாக்ஸ்ல, உலகத்திலே 1ஆம் நம்பர் மட்டிக்கூன்னு நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ, என்னை விட ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுவான். இந்த கதையா இன்னைக்கு ஆடினானுங்க கேகேஆர். இந்த மேட்ச்ல வந்து நான் பெருசா பேட்டிங் பத்தி எல்லாம் பேசுறதா இல்ல ப்ரோ, ரெண்டு டீமுமே ரொம்ப முக்கியதான்னாங்க. நம்ம டைரக்டா வந்துட்டு கேகேஆர் பவுலிங்கும் பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங் பத்தியே பேசிடுவோம். ஓகே, சோ கொல்கத்தா பவுலிங் யூனிட் பாக்குறப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ரோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் யூனிட்ஸ் த்ரூ த டோர்னமெண்ட். ஏன்னா அவங்க பவர் பிளேலயுமே பவுலிங் போட ஆள் இருக்கு. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ த பெஸ்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட், ஆப்வியஸ்லி எல்லாருமே ஒத்துப்பாங்க. பவுலிங்னு வரப்போ ஃபர்ஸ்ட் 3 overs ப்ரோ, பஞ்சாப் ஸ்கோர் வந்து 33 for no loss இருந்துச்சு. பிரியன்சாரியா அண்ட் பிரப்சிம்ரன் சிங் ரெண்டு பேருமே வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 3rd ஓவர்ல நல்ல மொமெண்டம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து செட் பண்ணி எடுத்தாங்க. கரெக்டா தே ஹேட் வெரி கிளியர் பிளான்ஸ், ப்ராப்பரா எக்ஸிக்யூட்டிவே பண்ணாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட்லாம் ப்ராப்பரா ஃபீல்டுக்கு செட் பண்ணி கரெக்டான பால் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் பிரப்சிம்ரன் சிங், பிரியன்சாரியா எல்லாருமே, பிரியன்சாரியா இன்டு த பாடி கரெக்டா ஸ்ட்ரகிள் பண்ண வச்சு டீப்ல எடுத்தாங்க லெக் சைட்ல. ஸோ அந்த மாதிரி தே ஹேட் வெரி கிளியர் கட் பிளான்ஸ். அதுக்கு அப்புறம் சொல்லவா வேணும், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் மாதிரி 2 பவுலர்ஸ் போட்டு மொத்த டீமையும் பொட்டல மாட்டாங்க. கேகேஆர் வந்து ஒரு நல்ல பிளான்ஸோட வந்தாங்க. கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸும் அந்த பிளான்ஸ்க்கு அந்த டிராப்புக்கு கரெக்டா மாட்டிக்கிட்டாங்க. ஃபீல்டர் கையிலேயே அடிச்சு அடிச்சு கொடுத்து போயிட்டு இருந்தாங்க. சர்க்கிள்லயும் சரி, அவுட் சைட் சர்க்கிளும் சரி. அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட்லாம் அந்த கான்டெக்ட் ஆஃப் மேட்ச்க்கு தேவையாது அந்த ஓவர்ல. சரி, ஏதோ ஒன்று கரெக்டா அவங்க ஃபீல்ட் செட் பண்ணி வச்சு எடுத்துட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரும் அந்த டிராப் கொடுத்துட்டாரு. ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன், இவங்க 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா வந்துட்டு அவங்க தான் இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க போடும்போது செம்மையா அடிச்சாங்க. மேட்ச் பார்த்துட்டு இருந்தப்போ தெரிஞ்சது. வைபவ் அரோராவெல்லாம் போட்டு வெளுத்து வாங்கினாங்க. அதே மாதிரி நார்கியா ஃபர்ஸ்ட் டேக் ஆன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டேக் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப நல்லா ஆனாங்க. எப்ப வந்துட்டு இவங்க ஸ்பின்னர்ஸையும் ஹர்ஷித் ராணாவையும் ஆக்ஷன்ல கொண்டு வந்தாங்களோ அங்கதான் கேம் மாறிச்சு. அது வந்துட்டு ரொம்பவே சூப்பரா. ஹர்ஷித் ராணாலாம் எடுத்தோன்னே அடி வாங்கினாரு, ஒரு பால் அடி வாங்கினான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு கரெக்டா லென்த் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டா ஒரு பாட்டு கன்சிஸ்டா போட்டு இருந்தாரு. விக்கெட் கரெக்டா வந்துட்டே இருந்துச்சு. இல்ல 3 6 3 விக்கெட், 6 கொடுக்க விக்கெட். அதான் நம்ம என்னதான் இந்த மேட்ச் வந்து பவுலர்ஸோட மேட்ச்னு சொன்னாலும் பஞ்சாப் கிங்ஸோட ஓபனர்ஸ்க்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் ப்ரோ. 2 பேருமே கான்சிஸ்டன்டா வந்து அந்த பவர் பிளேல ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்றாங்க. டீசென்டான ஸ்டார்ட் கூட சொல்ல மாட்டோம், ஒரு நல்ல ஸ்டார்ட்டே கொடுத்துட்றாங்க. 10 per over எப்படியும் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இன்னைக்குமே ஒரு நல்ல அட்டாக்கிங் ஆப்ஷன்ல தான் இருந்தாங்க. அங்க விக்கெட் போக ஆரம்பிச்சது அப்படியே போயிட்டே தான் மிடில் ஆர்டர் எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுச்சு தம்பி. இன்னைக்கு அப்படிதான் இருந்தது. பெருசா மிடில் ஆர்டர் இன்னைக்கு 2 டீம்லயும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் என்னன்னா, இது வந்து கரெக்டான வேக்கப் கால்னு சொல்லுவாங்கல்ல, பஞ்சாப் கிங்ஸ் ஒரு வேக்கப் கால் வரும். ஏன் அப்படின்னா, என்னதான் பஞ்சாப்க்கு வந்து டீப் பேட்டிங் லைனப் 9 வரைக்கும் 10 வரைக்கும் இருந்தா கூட they have to understand யாராச்சும் வந்து ஒரு 2 பிடிச்சு ஆடணுங்கிறது. எஸ், T20 மாறிட்டு இருக்கு, எவால்வ் ஆயிட்டு இருக்கு, நீங்க அடிக்க போனா எல்லாமே ஓகே. ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஏர்லி விக்கெட்ஸ் லூஸ் பண்றப்போ ஒரு 2 நீங்க ஃபியர்லெஸ் ஷாட்ஸ்க்கு போங்க, ஃபுல்லா அடிங்க. ஆனா இன்னும் 2 கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஆடுங்க. ஏன்னா 20 overs இருக்கு. இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸோட ரன் ரேட் சூப்பரா இருந்துச்சு, ஆனா விக்கெட்ஸ் இல்ல. சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்லயுமே 84 for 5 இருந்து அப்படி ஒரு கம்பேக் பண்ணதுக்கு சஷாங்க் சிங் அண்ட் மார்க் ஆன்சனுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆனா ஓவரால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து ஏர்லி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணா கண்டிப்பா சோக் ஆயிருக்கணும். இன்னைக்கு வந்து அது ஆனாங்க, அன்னைக்கு வந்து தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மார்க் ஆன்சன் இன்னைக்கு ஸ்டாயினிஸ்க்கு ஏதாவது இன்ஜுரியா இல்ல? இன்ஜுரி 3 மேட்ச் ஆட மாட்டாரா, ஆர்சிபியோட 2 மேட்ச் ஆட மாட்டாரா. அடுத்த லைக் கொல்கட்டாவோட ஒரு மேட்ச் இருக்கு போல, அந்த மேட்ச் தான் ஃபிட் ஆவா. ஓகே ஓகே, இப்ப அதுக்கு அடுத்து வர 2 ஆர்சிபி, அதுக்கு அடுத்து திருப்பி கொல்கத்தாவா? திருப்பி கொல்கட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, நல்லா இருக்கு. வந்து கேகேஆர் பவுலிங்ல பெரிய கிரெடிட்ஸே வந்து வருண் சக்கரவர்த்திக்கு தான் கொடுத்தாங்க. அந்த 2 விக்கெட், அந்த விக்கெட் டெலிவரி பாத்தீங்களா, சரியான ஸ்பின் ப்ரோ. சுத்தமா மேக்ஸ்வெல்லாம் க்ளூலெஸ், என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு, அப்படியே போயிட்டாரு. இன்னைக்கு வந்து 2 சைடுமே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி தான் போட்டு செம்ம திரும்பிச்சு விக்கெட்டு. அது வந்து ஓகே, அது நம்ம கேகேஆர் பேட்டிங் வரப்போ பாத்துருவோம். அதான் சொல்ற மாதிரி வந்து யாராவது ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பிடிச்சி ஆடி இருக்கணும். அது ஆடி இருந்தாங்கன்னா அடுத்த அட்டாக்கிங் வந்து இன்னொரு 2ல இன்னொருத்தவங்க அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் அங்க விக்கெட் லூஸ் பண்ணாங்கன்னா 2 சைடும் கன்சால்டேட் பண்ணி ஆடி
ஒரு 14-15 ஓவருக்கு அப்புறம் 2 பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு சுருண்டு இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நான் இன்னைக்கு பொழக்கலான்னு தான் வந்தேன். சரி கண்டிப்பா இன்னைக்கு பொழந்துடலாம். ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன் ப்ரோ. ரீசெண்டா 2024-25 வந்து அவரோட ஓவரால் பேட்டிங் ஆவரேஜ் வந்து 6ல இருக்கு. 6 சம்திங் ஏதோ பார்த்தேன். சோ வந்து அந்த ஸ்டார்ட் இன்னைக்கு போட்டு பொழக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா என்னமோ இன்னைக்கு வந்து கடைசியில கொஞ்சம் பஞ்சாப் இப்படி ஆடினதுனால எனக்கு வந்து அந்த மனசே விட்டுருச்சு. அந்த பொழக்கிற போர்லயே அதே ஃபீலிங் தான். நம்ம மேக்ஸிமம் பேட்டிங்க பார்த்துட்டு அடிக்கலாம்னு வரோம். அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல பவுலிங் போட்டு நம்மள அமைதியாக்கிடுறாரு. ஏதோ ஒண்ணு பண்ணி இல்ல நம்ம ஆல்ரெடி இப்ப இந்த போன பஞ்சாப் கிங்ஸ் வீடியோல சொல்லியிருப்போம். மேக்ஸ்வெல் வந்து பயங்கரமான ஒரு யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர் தான். என்னதான் வந்துட்டு பேட்டிங்ல அடிக்கலனாலும் பவுலிங்ல போட்டு கொடுத்துருவாரு. நட்டுல வச்சேன்னு ஏதாவது ஸ்லட்ல வச்சேங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு பவுலிங்ல வந்து கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. குரூஷியல் டைம்ல பவர் பிளேல விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இது 1-2 மேட்ச் இல்ல, எல்லா மேட்சும். ஸோ பவுலிங் பொறுத்தவரையும் அவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா பேட்ஸ்மேனுங்கிறத மறந்துட்டு ஆடிட்டு இருக்காரு. அது யாராவது பாயிண்டிங் தலையிலே கொட்டி ஞாபகப்படுத்தினா நல்லா இருக்கும். இல்ல இன்னொரு விஷயம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப அட்மையர் பண்ண விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ? அவங்க இம்பாக்ட் பிளேயரை பேட்டரா யூஸ் பண்ணாங்க, வேற வழியே இல்லாம. க்ளூலெஸ்ஸா இவ்வளவு விக்கெட்ஸ் போச்சுன்னு சொல்லிட்டு சூரியன் ஷெட்டை எடுத்தே ஆனும் கொண்டு வந்து ஆட வச்சாங்க. அவர் இன்னைக்கு பெருசா கிளிக் ஆகல. பட் ஓகே, யங்ஸ்டர் தான், அதெல்லாம் இன்னைக்கு எல்லாருமே ஃபெயிலா இருப்போம், அவர் பெருசா குறை சொல்ல முடியாது. பட் இம்பாக்ட் பிளேயரா பேட்டரே யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷனே இல்லை. ஏன்னா அவங்களோட பிளான் என்னவா இருந்திருக்கும்னா 7 பேர் வரைக்கும் பேட்டிங் ஆடிட்டு யான்சன் 8 ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பவுலிங்ல ஒரு வைஷக் விஜயகுமாரோ இல்ல யஷ் தாக்கூரோ இல்ல ஒரு ஹர்ப்ரீத் கௌரோ யாரையோ கொண்டு வந்து நம்ம பாத்துக்கலாங்கிறது அவங்களோட டார்கெட்டா இருந்திருக்கும். ஆனா பேட்டிங் ஒஸ்ட் ஆனதுனால டோட்டலா அவங்க பிளானே கொலாப்ஸ். பவுலிங் ஆப்ஷனே இல்லாம 5 பவுலிங் ஆப்ஷன் டிஃபெண்ட் பண்ணது அப்சல்யூட்லி ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. அப்படியே வந்து எனக்கு கத்தனம் போல இருக்கு மறுபடியும். பட் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். வந்துட்டு நம்ம எபிக் சோக்கிங் வந்துருவான். கேகேஆர் பேட்டிங். நான் என்ன நினைச்சேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு எல்எஸ்ஜி மேட்ச் நினைக்கிறேன், அதுக்கு ஒரு வாட்டி போஸ்ட் போட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி. அதை டிசி முடிச்சு விட்டாங்க. அந்த மேட்ச்ல நான் என்ன முடிவு பண்ணா, சரி மேட்ச் இஸ் நாட் ஓவர் அன்டில் த லாஸ்ட் பால் இஸ் பவுல்ட் அப்படின்னு சொல்றாங்களே, சரி அப்படின்ட்டா. ஆனா இன்னைக்கு 111 ஆல் அவுட்டுங்கும் பொழுது யாருக்கு தெரியும் இன்னைக்கு வந்து கேகேஆர் இவ்வளவு மோசமா ஆடுவாங்கன்னு? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பக்கத்துலயே அந்த ஜெர்சி போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. போன் அடிச்சு எனக்கு ப்ரோ இன்னைக்கு கம்ப்ளீட் சரண்டர் ஆயிடலான்னு இருக்கேன், உண்மையா ப்ரோ. எனக்கு நானா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே ப்ரோ இப்படி ஒரு மிராக்கிள் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனா நான் டீம் விளையாடுறத ஃபுல்லா பாக்கணும். ஏன்னா ஒழுங்கா விளையாடுறப்போ நம்ம 50 போனா அது வந்து நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் மேட்ச் உட்காந்து பார்த்தேன். பெயின்ஃபுல்லா இருந்தாலும் ஃபுல் மேட்ச் உட்காந்து பார்ப்போம்னு நான் பார்த்தேன். ஆனா அங்கதான் வந்து எனக்கு கடவுள் வந்து ஃபுல் மேட்ச் பாக்குறேன்னு ஒரு நன்றி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். செம ஹாப்பி. இல்ல நானும் ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரோ. நான் சரி இன்னைக்கு வீடியோ ரெக்கார்டிங் அப்போ வந்துரும், இது என்ன இப்ப தட்டி ஆடி ஒரு 2 விக்கெட்ஸ் இல்ல 3 விக்கெட்ஸ் போனாலுமே கேகேஆர் வந்து ரஹானே இருக்காரு, ரகுவன்ஷி 2 பேரும் அட்டாக்கிங் மோட்ல ஆடுற பேட்ஸ்மேன்னாலும் கொஞ்சம் கிளாஸ் ஆடுற பேட்ஸ்மேன். அவங்க ரஹானையாவது நின்று நீங்க முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்ட்டு தான் எக்ஸ்பெக்டேஷன்ல நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். ஆன் பண்ணி பார்த்தா 6 விக்கெட் இருக்கு. மென்ஷன் பண்ண விரும்புறேன். ஏன்னா அவரு நல்லாதான் ஆடிட்டு இருந்தாரு. அந்த எல்பிடபிள்யூ வந்து கிளியரா ஒரு அம்பையர் ஸ்காலா கூட இருந்துக்க சான்சஸ் இருக்கு. அவர் கிளியரா அவர் மேல போயிட்டார். ரகுவன்ஷி சொன்னாரு ஒரு ரிவ்யூ எடுக்க சொல்லி. இவர் இருந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, அது ஒரு கான்பிடன்ஸ் மாதிரி இருந்தது அவரோட மூவ் பாத்தீங்கன்னா. சரி பரவாயில்ல, நம்ம போனாலும் பின்னாடி வந்து எப்படி முடிச்சு கொடுத்துருவாங்க, இந்த மேட்ச் நம்ம கையில தான் இருக்குன்ற மாதிரி அவர் ரிவ்யூ எடுக்காம போன மாதிரி இருந்தது. அவர் நின்றுதாருன்னா டீசெண்டா ஒரு 8 பிடிச்சி ஆடி இருப்பாரு, நீட்டா மேட்ச் முடிச்சுட்டு போயிருக்கலாம். எனக்கு அந்த அது ஒரு டஃப் கால் ப்ரோ. அதை எனக்கு தெரிஞ்சு அவர் எடுத்திருக்கணும், ஒரு ரிவ்யூ எடுத்திருக்கணும் டெஃபினட்டா. இன்னைக்கு கொல்கத்தா அது இல்ல, இன்னைக்கு ஒரு மேட்ச் ஆல்ரெடி 113 தான் அடிச்சாங்கன்னா அதை சேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டாங்களா, அந்த இடத்துல அவர் கொஞ்சம் லத்தாஜி கேட்டாரு. நமக்குதான் ரமன்தீப் வரையும் கீழே வரையும் பேட்டிங் இருக்கு, அடிவாரம் வரையும் எவனாவது ஒருத்தன் அடிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் போயிட்டாரு. எப்படி தெரிஞ்சுச்சுன்னா இவர் இருக்கிறத விட பின்னாடி எல்லாம் வந்து போட்டு பொழக்கிற பேட்ஸ்மேன். போனா இதை விட சீக்கிரம் மேட்ச் முடியும், நாம போவோம் அப்படின்ட்டு போன மாதிரி இருந்தது. எனக்கு பாக்குறதுக்கு அப்படிதான் இருந்தது. அவரோட மைண்ட் செட் என்ன நமக்கு தெரியாது. இல்ல அததான் சொல்றான், நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்துட்டோம், பால் எப்படி திரும்புதுன்னு எல்லாம் இவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு அந்த பிச்சை எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும் பொழுதும் எப்படி வேணா அந்த மேட்ச் மாறி இருக்கும். சோ தெரியல, அந்த டிசிஷனே எனக்கு புரியல. நீ சொல்ற மாதிரி ரகுவன்ஷியும் போய் பேசினாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்ச நாள் டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரகனேதான் இருந்துட்டு இல்ல வேணான்ட்டு அப்படியே தலையடிச்சு கிளம்பிட்டாரு. அதான் அது வந்து வெரி காஸ்ட்லி மிஸ் தான். அவர் நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டாரு இது இவ்வளவு குரூஷியலா மாறும்னு. இன்னைக்கு கொல்கத்தா பிளேயர்ஸ் யாருக்கும் தூக்கம் வராது, ரஹானேக்கெல்லாம் தூக்கமே வராது சத்தியமா. ப்ரோ பிட்ச் ரிப்போர்ட்ல இது 200 விக்கெட் கன்ஃபார்ம் பேட்டிங் பொழக்க போறாங்கன்னு சொன்னாங்க. கமெண்ட்ரிலயும் ஸ்டார்டிங்ல அதான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு வருண் வந்து அவ்வளவு கான்பிடென்ட்டா, வருண் சக்கரவர்த்தி அவ்வளவு கான்பிடென்ட்டா பிரசன்டேஷன்ல வந்து இதெல்லாம் டெஃபினட்டா 190 விக்கெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க அவர் டீம் எந்த நிலைமையில இருக்குன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோன்னா எனக்கு இன்னொரு வருத்தம் வர இருந்துச்சு. பிராங்கா ஒத்துக்கணும்னா
ஆல்ரெடி சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி தோத்து கேகேஆருக்கு நெட் ரன் ரேட்டை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க, இந்தா வச்சுக்கங்கடான்னு. அடுத்து இவங்க வேற இப்படி பண்ணி விட்டாங்களே, அவங்க திருப்பி வந்து டாப்ல உட்காந்துக்குவாங்க. அதுக்கு டாப்ல வந்துட்டாங்கன்னா அவங்க கான்பிடன்ஸ் வேற தான். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் என்னதான் சொன்னாலும் அவங்க கான்பிடன்ஸ் அடிச்சுக்க முடியாது, அங்கேயே செட்டில் ஆயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது தெய்வத்தின் தெய்வம் மாதிரி வந்தாங்க. ப்ரோ லிட்ரலி ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு சென்னை ஃபேன்ஸ் பொழந்துட்டாங்க என்ன கமெண்ட்ஸ்ல. அவ்வளவுதான் இன்னைக்கு முடிஞ்சாண்டா அப்படின்னு நினைச்சேன் சத்தியமா. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது தலைமுறை ஆயிட்டீங்க, நல்லாவே தெரிஞ்சது. மத்த மேட்ச்ல மீன் பறக்கும், இன்னைக்கு தலைமுறை டோட்டல். இல்ல ப்ரோ இல்ல நான் என்ன நினைச்சேன், நான் அதான் கொல்கட்டாக்கு ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட் போட்டு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், ரைட்டு சரி அவ்வளவுதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாப் பவுலிங் பார்ப்போம் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு பொழந்துட்டாங்க. அப்ப என்ன நினைச்சேன் எக்ஸாக்டா, இந்த தெரியல சொல்லுவார்ல சாபோ சார் யாரை விட்டுச்சுன்னு, அந்த மாதிரி சேப்பாக்குல வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு நம்ம போட்டு பொலன்னு பொழந்தோம். சோ இன்னைக்கு நம்மள போட்டு பொழக்க போறானுங்க, அவ்வளவுதான் அடமலை வெளுத்து வாங்க போகுது அப்படின்னு நான் தயாராயிட்டு இருந்தேன். ஆனா கடவுள் வந்து இருங் பாய் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் ஸ்ரேயா ஐயர் இருங் பாய் அப்படின்ட்டாரு. பேட்டிங் ட்ராக் எல்லாம் கிடையாது ப்ரோ. இன்னைக்கு வந்து ரெண்டு டீமுமே ஸ்பின்னர்ஸ் வந்து மிராக்கலா போட்டாங்க. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்லாம் செகல் என்னடா இந்த ஐபிஎல் சீசன் இன்னும் பார்க்கவே முடியல, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஏன் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர், ஏன் ஒன் ஆஃப் த டாப் ஸ்பின்னர் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல இருந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. தூக்கி பயங்கரமா போட்டாரு. அந்த ரசல் ஒரு ஓவர் தான் அடிச்சிட்டாரு, மற்றபடி எல்லாமே பாத்தீங்கன்னா அவரு தான் இந்த மேட்சையே டர்ன் பண்ணி கொடுத்தாரு. நீங்க டெஃபினட்டா வந்து செகலை வெளில எடுத்தா அந்த வாய்ப்பே இல்ல ப்ரோ. இந்த மாதிரி ஒரு டிஃபன் நீங்க பண்ணிருக்கவே முடியாது. செகலுக்கு வந்து கிரெடிட் கொடுத்தா அவனை எடுத்த 18 கோடிக்கும் ஒரு பெண்ணிக்கும் இன்னைக்கு ஒர்த்துன்னு காமிச்சார். நிறைய பேர் வந்து சொன்னாங்க எதுக்கு அவருக்கு 18 கோடின்னு. நம்ம முன்னாடி ப்ரிவியூல இருந்து பேசின மாதிரி தான் இந்த பவுலிங் வந்து செகல ஹர்ஷதீப்பை நம்பிதான் இருக்குன்னு பேசணும். இன்னைக்கு செகல் வந்து பயங்கரமா டெலிவர் பண்றாரு. மார்க்கோ யான்சன் அவுட் ஆஃப் த கண்டெஸ்ட் சொல்ல முடியாது, அவள் இந்த சீசன் ஃபுல்லாவே நல்லா தான் போட்டு வந்திருக்காரு. ஸோ வந்து இன்னைக்கும் அவர் டெலிவர் பண்ணிட்டாரு. டோட்டலாவே இன்னைக்கு இது பஞ்சாப் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எழுதி இருந்திருக்கு. நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, அங்க பூகம்பமே வந்தாலும் பரவாயில்ல, நாங்க தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ப்ரோ அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இவங்க ஏர்லி விக்கெட் விட்டாங்க. கொல்கட்டாவுமே வந்து ஸ்டார்டிங்ல நிறைய டக்குன்னு அவுட் ஆனாரு, அதுக்கப்புறம் டீகாக அவுட் ஆனாரு. அப்போ வந்து ரகுவன்ஷி வந்து ஒரு கவுண்டர் பஞ்ச் கொடுத்தாரு. அப்போ வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. டீப்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஷெட்டி அவர் கொஞ்சம் பவுண்டரிக்கு பின்னாடி இருந்தா அதுவுமே ஒரு கையில விழுந்திருக்கும். ரியல் டைம்ல பாக்குறப்போ அது கஷ்டமான சான்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா டீப்பா நீங்க ரீப்ளே பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல சான்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃபீல்டிங்னு எடுத்துக்கிட்டா சஷாங்க் சிங் ஜேவியர் பேர்லெட் 2 பேரும் நாங்க தோத்தே ஆவோம் இந்த மேட்ச்ங்கிற மாதிரி. சஷாங்க் சிங் பறக்குறாரு, இப்படிங்கிறாரு பவுண்டரிக்கு போயிருச்சு. ஜேவியர் பேர்லெட் தூக்கி ஐயோ இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அந்த இதெல்லாம் 5 ரன் என்ன ப்ரோ அது எடுத்து உருட்டி விட்டுருந்தா கூட. சஹல் டு ரசல் போட்டார்ல ப்ரோ, அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான மூவ் தான். விக்கெட் ஆப்ஷன் ரன்ஸ் நிறைய இருக்கு, டெஃபினட்டா கொடுத்து கரெக்ட் மூவ் தான். உங்க தாட் சொல்லுங்க. சால் அங்க போட்டிருக்காம நீங்க ஃபாஸ்ட் பவுலருக்கு போயிருக்குன்னு சொல்றீங்களா இல்ல உங்க தாட்? இல்ல ரசல் வந்து கிரீஸ்ல இருக்கும்போது ஸ்பின்னர் தான் டெஃபினட்டா போயிடணும். அதுவும் லெக் ஸ்பின்னர் அவர் எவ்வளவு பெரிய கேஸ்ன்னு தெரியும். ஒரு நல்ல ஒரு கூகுளி மட்டும் செகல் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் போயிட்டாங்க. ஆக்சுவலா அது கிளியரா தெரிஞ்சது. வைடர் லைன்ஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது வந்து கொஞ்சம் வாகா மாட்டிக்கிச்சு ரசலுக்கு இன்னைக்கு. இல்ல அது அவங்க எனக்கு தெரிஞ்சு கூகுளி போடணுங்கிறத விட வந்துட்டு ஆல்ரெடி ரசல் வந்து அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருப்பாரு. எப்படியுமே நீங்க கூகுளி தான் போட போறான்ட்டு அந்த கேம்பிள் எடுத்திருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா வந்து சகலுக்கு அந்த ஓவர் கொடுத்தது வந்து என்ன பொறுத்தவரையும் ஒரு நல்ல மூவ் தான். மத்தவன் என்ன வேணா பேசுவோம், அந்த ஓவர் தான் அடிச்சாங்கன்னு பேசினாலும் அந்த அடிச்சாலுமே அது ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் தான். அந்த கேம்பிள் எடுத்து ரசல் வந்து கூகுளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே எக்ஸ்பெக்டட் டெலிவரியா இருந்தாலுமே ரசல்ட்ட எனக்கு தெரிஞ்சு கூகுளுக்கு ஷார்ட் எல்லாம் இல்ல ப்ரோ. ஸ்டெம்ப் லைன்ல டக்குன்னு உள்ள இறக்கிட்டாங்கன்னா ஷார்ட் எல்லாம் விட்டு கிடையாது. ஸ்வீப் எதுவும் ஆட மாட்டாரு பெருசா. ஒரு நறுக்குன்னு ஒரு டெலிவரி போட்டிருந்தாருன்னா முடிஞ்சிருப்பாங்க. பட் பிளான்ஸ் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்தது ப்ரோ. நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சது வைடர் லைன்ஸ்ல கொஞ்சம் டக்குன்னு உள்ள போடணும்ன்ற மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு சர்ப்ரைசிங் டெலிவரி வந்து ஸ்டெம்ப் லைன்ல போடணும், அதுக்கு வந்து ரசல் ரெடியாவே இருந்தாரு. அது வந்து ஸ்ட்ரைட் பாலா தான் இருந்தது. ஸ்ட்ரைட்டா ஃபுல் ஃபேஸ்ல டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. நான் ஏன் அந்த சகல் கொண்டு வந்தது நல்ல மூவ்னு சொல்றேன்னா, ஆல்ரெடி 8 விக்கெட் போயிருச்சு அந்த இடத்துல. 8 விக்கெட் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து அவங்களோட ஒரே ரெகனைசிங் பேட்ஸ்மேன் அந்த இடத்துல இருந்தது ரசல் மட்டும்தான். ரசலை தவிர வேற எவனும் அங்க அடிக்க போறது இல்லை. சரி சகல்ல கொடுத்து ஒருவேளை ரசல் வந்து சரி ஃபாஸ்ட் பாலர் டேக் ஆன் பண்ண முடியாது, இவனை டேக் ஆன் பண்ணிடலான்ட்டு தூக்கி அடிச்சு அவுட் ஆயிருந்தா அடுத்த ஓவரே திருப்பி ஹர்ஷதீப்பையோ இல்ல யான்சனையோ கொண்டு வந்து ஸ்டிக்கை உடச்சு விட்டுருவாங்க. ஆனா இது இன்னைக்கு வந்து ரசலோட ஃபேவர்ல போயிருச்சு. அதனால அந்த மூவ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. மக்களின் கேப்டன் ராக்ஸ் ஆல்வேஸ். இல்ல அதான் ப்ரோ, ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இஸ் a great player of spin. ஆனா அவருமே இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி ஓவர் வந்து அவர் பால் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாலுமே அவரால் அந்த ஷாட் வந்து ப்ராப்பரா ஆட முடியல, சுத்திட்டாரு. அந்த மாதிரி ரசலுமே வந்து நீ கோஸ் ஃபார் ஷாட் வந்து டெஃபினட்டா அந்த கூகுளி வந்து அவர் ட்ரபிள் பண்ணிக்கோங்கிறது என்னோட தாட் தான். பட் யா பிளஸ் சேசிங் ப்ரெஷர் எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே, அதை பத்தி நம்ம ரசல் பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஓகே, ஃபைன், டன் அண்ட் டஸ்டட். இன்னொரு விஷயம் என்னன்னா
ரிக்கி பாண்டிங்க நான் இந்த மாதிரி அனிமேட்டடா பார்த்ததே கிடையாது ப்ரோ. அவர் வந்து சேர்ல தான் உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு நிறைய ஒரு பால் வந்து ஸ்லிப் வைக்க சொன்னாரு, அதே மாதிரி சில்லி பாயிண்ட் வைக்க சொன்னாரு. ஏன்னா ப்ரோ ஷார்ட் பால் பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணாங்க ப்ரோ. டெய்ல் எண்டர்ஸ்க்கு நம்ம வந்து டெஃபினட்டா ஷார்ட் பால் வச்சு விக்கெட் எடுக்க முடியுங்கிற பிளான் வந்து இன்டு த பாடி. ஹர்ஷித் ராணாவோட விக்கெட் எல்லாம் பாத்தீங்களா? அதே மாதிரி வைபவ் வராராவுமே தொடர்ந்து அதே பால் தான் போட்டாங்க, நல்லா ஃபீல்ட இது பண்ணாங்க. அப்போ வந்து ஒன் டைமென்ஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்த ஒரு ரசல் தான் ஸ்ட்ரைக்குங்கிறப்போ இவர் அடிக்க போறது இல்ல, விக்கெட்டை சேவ் தான் பண்ண போறாருங்கிறப்போ அவங்க ஏறி உட்காந்துட்டாங்க. பவுலர்ஸ் எல்லாம் தலைக்கு மேல ஏறி உட்காந்து பவுன்சர்ஸ் போட்டு அந்த டிராப்ல விழுந்துட்டாங்க. ஸோ ஷார்ட் பால் எக்ஸிகியூஷன் பர்ஃபெக்ட். ஸ்ரேயஸையருக்கும் ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க. ஃபீல்டிங் எனக்கு தெரிஞ்ச அந்த ரமன்தீப் சிங் அவர் விக்கெட்டை பார்த்தா அதுவுமே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் தான் ப்ரோ. உள்ள வந்ததும் ஃபுல் ஸ்பீட்லெஸ் அப்படியே ஃபுல் அட்டாக், என்ன பண்ணாலும் விக்கெட் தான் விழுவோம். பேட்ல நீ ஒண்ணு ஃபுல் டிஃபென்ஸ்ல போனாதான் அப்படி இருந்தது. அவரும் கரெக்டா வந்து இப்படி ஒரு ஷாட் ஆனாரு, ஐயர் பிடிச்சி கிளப்பி விட்டாங்க. ப்ரோ புவர் ஷாட் மேக்கிங், கொல்கட்டா ஷாட் மேக்கிங் ரொம்ப போர் ப்ரோ. ரிங்கு சிங் அவுட் ஆனது கன்வின்சிங் கிடையாது. ரெண்டு சைடுமே போர் ஷாட். அவங்க என்னன்னா ஷாட்டுக்கே போல, அவங்க நாங்க சுத்ததான் போறோம்னு சுத்தி அவுட் ஆனாங்க. இவனுங்க என்ன பண்ணாலும் விக்கெட் விழுவுது. சரி சுத்தினாதான்டா அவுட் ஆகுறீங்கன்னு டிஃபென்ஸ் வச்சா அங்கேயும் விக்கெட் விழுவுது. போட்டு ஏத்துன்னு ஏத்திட்டாங்க இன்னைக்கு. பெருசா ஸ்ரேயஸர் அவரோட எக்ஸ்பிரஷன் காட்டிக்கல. இப்போ ஃபீல்டர்ஸ் மேல எதுவும் பெருசா ஹார்ஷா ரியாக்ட் பண்ணல. இதுவுமே ஒரு நல்ல சைன் தான். ஏன்னா நான் நிறைய கேப்டன்ஸ் பாக்குறேன் ஸ்ட்ரெயிட்டா ரியாக்ட் பண்ணிடுறாங்க. அது அங்கேயே வந்து பிளேயர்ஸ் மைண்ட்ல பிளே ஆகும். இன்னைக்கெல்லாம் அப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தா பார்க்லேட் எல்லாம் என்ன மூஞ்சி வச்சு நிப்பாரு கிரவுண்ட்ல அந்த மாதிரி ஆயிருக்கும். சோ ஸ்ரேயஸர் என்னை பொறுத்தவரைக்கும் கேப்டன்சி நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசன். இதை எப்படி விட்டாங்க ப்ரோ கொல்கத்தா? அதுக்கு சொல்லுங்க எனக்கு முதல் ஆன்சர். என் ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான், ஆம்பளையா இருந்தா போன் எடு, ஒருத்த செத்தடா நீ கெட்ட வார்த்தையில கண்ணா பின்னாடி. ஏன்னா நானும் அவனை அப்படிதான் திட்டி விளையாடிப்போம் எப்பவுமே. அவன் சென்னை மேட்ச் தோக்குறப்ப நான் போட்டு பொழப்பேன், பஞ்சாப்னா அவன் போட்டு பொழப்பான், அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து என்ன கெட்ட வார்த்தை அமிச்சேன்னு வைங்க, நீங்க எல்லாம் மிரண்டு போயிருங்க. அவ்வளவு கெட்ட வார்த்தை குடும்பத்தையே எனக்கு திட்டிருந்தான். இன்னிங்ஸ் முடிச்சுட்டு இப்ப நான் போன் எடுக்கிறேன், பையன் அப்ஸ்கேண்டு போனே எடுக்கல. இன்னைக்கு பாட்காஸ்ட் முடிச்சுட்டு செத்தா என்கிட்ட, அவ்வளவுதான் தலைமுறை புதைச்சிட போறேன் என்ன இருக்கான். இது ஒரு ஆர்சிபி மாதிரி இருக்க டீம்னா கூட அவங்க எப்பவுமே சோக்காயி பழக்கம். சரி இந்த மாதிரி சோக் ஆயிட்டாங்க, சீசனுக்கு ஒரு மேட்ச் இப்படி நடக்கும், தெய்வத்துக்கு விட்டுருவோன்னு விட்டுக்கலாம், அது வேற விஷயம். இங்க ரகானேன்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு, எவ்வளவு டெஸ்ட் ஆடி இருக்காரு. நானா இந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் கிளிக் ஆன. ஒரு ஸ்டீவ் ஸ்மித், ஒரு ரகானே, அந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம் இந்த மாதிரி டோட்டல் தான் உங்களுக்கு டெய்லர் மேடு. ஒரு ரெண்டு அப்படியே ஆடி பொறுமையா தூங்க வைக்கிற மாதிரி ஆடி கொண்டு போய் கரை சேர்த்து முடிச்சிருக்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் கமெண்ட்ரில எல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கேகேஆர் மட்டும் கொஞ்சம் அசிலிட்டியா ஆடி முடிச்சாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஒரு ஜம்ப் ஒரு டைவ் நம்பர் 1 பிளேஸ்க்கு போயிருவாங்க அப்படி இப்படின்னு. எனக்கு ஒரு பக்கம் வந்து சரி நான் மீன் போட்டேன்னா ஜெர்சி பத்தி மீன் போட்டா ரைட்டு. ஆனா ஒரு பக்கம் போறது எனக்கு சரியான கடுப்பு. அதான் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், 100 அள்ளி கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் மட்டும் 10 ஓவர்ல வந்து கேகேஆர் முடிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், எங்க போய் உட்காந்துருப்பாங்க அவங்க. ஆல்ரெடி கீழ இருந்து 4வது பிளேஸுக்கும் 5வது பிளேஸுக்கும் வந்தானுங்க, திருப்பி 5வது பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு ஒரே ஜம்ப். அதான் ரெண்டு விஷயம் ப்ரோ. ஒண்ணு இந்த ஒரு 6 விக்கெட் போய், அதாவது 10 ஓவர்ஸ் வந்து 3 விக்கெட் தான் லூஸ் பண்ணிருந்தாங்க கொல்கட்டா. அப்போ வரைக்குமே நான் வந்து கொல்கட்டா கேம் தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் விக்கெட் ஸ்லோ அந்த மேக்ஸ்வெல் செலிப்ரேஷன் எல்லாம் பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு ஹோப் வந்துருச்சு, எனக்கு ஒரு வெறி வந்துருச்சு. அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே இன்ஜெக்ட் வெயின்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அப்படியே குத்தி எனக்கு அப்படியே ஏறிடுச்சு, தலைக்கு அப்படியே ஏறிடுச்சு. அப்ப யோசிச்சேன், இன்னைக்கு ரஹ்மான் ப்ரோவையும் வேல் ப்ரோவையும் இன்னைக்கு நம்ம பொழக்க போறோம். இன்னைக்கு நம்ம எவெல்லாம் வந்து நம்மளை பார்த்து சிரிச்சானோ அந்த பாட்டை போட்டு இன்னைக்கு நம்ம காட்டுறோங்கிற மாதிரி இன்னைக்கு. ஆனா பாவம் ப்ரோ, என் மேல வன்மத்தை கேட்க பாதி பேரு கண்டிப்பா இன்னைக்கு நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு மேட்ச் தோத்தனே பொழக்கிறோன்னு இருந்திருப்பானுங்க. நானும் ரெடியா தான் இருந்தேன். ஆனா சப்போஸ் நீங்க மட்டும் நீங்க தோத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெட் ரன் ரேட்ல அடி வாங்கிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப புரியுதா நெட் ரன் ரேட்டோட அருமைன்னு ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். நல்லா இருப்பான்ட்டாங்க. இருங் பாயிண்டர் எங்கால இருங் பாய் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே இருங் பாயிண்டர். மேட்சுக்கு தான் நான் வந்து அவளா காத்திருக்கேன். ஆக்சுவலா நெக்ஸ்ட் பஞ்சாப் மேட்சுக்கு தான் நான் அவளா காத்திருக்கேன். ஏன்னா இங்கிட்ட ஒருத்தர் ஆர்சிபி ஜெர்சி மாட்டிட்டு உட்காந்துருப்பான், ரெண்டு மேட்ச் தொடர்ந்து 2 மேட்ச் 2-2 அதுதான் தொடர்ந்து 2 மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாலும் எதுவும் பேசக்கூடாது, அடுத்த மேட்ச் முடியட்டும் வெயிட் பண்ணணும். சான்ஸ் கொடுக்கறாங்கறேன் நானு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாலும் அமைதியா வந்துட்டு சரி பேட்டிங் இப்படி ஆடினாங்க, பவுலிங் அப்படி போட்டாங்க, இந்த ஒழுங்கா பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு காத்திக்கிட்டு போயிடணும். 2வது மேட்சும் ஜெயிச்சுட்டாங்கன்னா வந்து நம்ம ஆடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் ஆல்ரெடி வந்துட்டேன். நம்ம அடுத்து வந்துருவோம். அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்சுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இருங் பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் இருங் பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் டெஃபினட்டா ஸ்ரேயாஸ் ஐயர் அலாங் வித் ஹோல் பஞ்சாப் பவுலிங் எல்லாரோட டீம் எஃபர்ட் தான் இது. கண்டிப்பா அவங்க இல்லைன்னா அது சக்சஸ் ஆயிருக்காது. அதே மாதிரி கிரெடிட்ஸ் டு யுஸ்வேந்திர சஹல், மார்க்கோ யான்சனோட ஷார்ட் பால் எக்ஸிகியூஷன், எல்லாத்துக்குமே we have to give credits. மேக்ஸ்வெலோட க்ரூஷியல் விக்கெட், வெங்கடேஷ் ஐயர் எல்லாமே ப்ரோ. ஹோல் பஞ்சாப் யூனிட்
as well as their bowling especially. அடுத்து வந்துட்டு முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இந்த முடிச்சு விட்டீங்க போங்க வந்துட்டு நான் 2 சைடுல இருக்க பேட்ஸ்மேனுக்கு தரேன். ஆனா என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு 111 அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சரி, பஞ்சாப் தான் அவ்வளவு மோசமாயிட்டா, ஒரு பஞ்சாபுக்கு ஒரு 40% கொடுத்தா கேகேஆருக்கு தான், பஞ்சாபுக்கு 30%னாலும் கேகேஆருக்கு நான் வந்து 70% கொடுப்பேன். ஏன்னா அவங்க ஸ்கோர் கண்ணுக்கு தெரியுது 111 தான் அப்படின்னு தெரியும் பொழுது வந்து என்ன பண்ணி அவுட், என்ன வேணா போடு, நான் அவுட் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆடி டீமை முடிச்சு விட்டாங்க. ஸோ வந்து டோட்டல் கேகேஆர் பேட்டிங் என்னதான் 8 வரையும் ஒரு பேட்ஸ்மேன் வச்சிருக்கோம், 9 வரையும் பேட்ஸ்மேன் வச்சிருக்கோம்னு சொன்னாலும் 10 விக்கெட்டையும் 100 விட்டுட்டு போயிட்டானுங்க. அந்த நிலைமை இருந்துச்சு இன்னைக்கு பேட்டிங். ஸோ வந்து முடிச்சு விட்டீங்க போங்க ஃபார் கேகேஆர் பேட்ஸ்மேன். அடுத்து வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இது டெஃபினட்டா வந்து இந்த மேட்ச் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு, பெஸ்ட் ஆப்டட் வந்து யுசி சேகர் தான். ஏன்னா நான் கொண்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன், என்னடா இந்த சீசன் ஃபுல்லாவே இன்னும் நம்ம யுசி மேஜிக்கே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். இந்த மேட்ச் பியூர்லி யுசி மேஜிக் தான். அவரு தான் வந்து பஞ்சாப் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்குள்ள கொண்டு வந்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே ரன்ஸ்லாம் லீக் ஆயிட்டு இருந்தது, ஃபீல்டிங்குமே அட் பெஸ்ட் இல்ல. அவர் வந்தாரு, விக்கெட்ஸ் 2-3 எடுத்து போட்டாரு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல, அப்படியே கேம் டர்ன் ஓவர் ஆச்சு. நான் கரெக்ட் சஹல் 100%. அப்படியே என் தலைவன் மேக்ஸ்லயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேட்டிங்ல வந்து மொத்தமா முடிச்சுட்டப்போ நான் வீழ்வு நினைத்தேன், பவுலிங்ல வந்து காட்டினாரு. எஸ், பேட்டிங் ஃபெயிலியர் தான், பட் ஸ்டில் பவுலிங் வந்து எனக்கு பேட்டிங்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. பவுலிங் ஒரு க்ரூஷியல் விக்கெட் வெங்கடேஷ் ஐயரோட க்ரூஷியல் விக்கெட். ஆனா உண்மையாவே ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்ல, ஒரு ஸ்டேஜ்ல உண்மையாவே நான் ரசல் பார்த்து பயந்துட்டேன் ப்ரோ. ரைட்டு, ஒரு பிளைண்ட் ராடி முடிச்சு விட போறாரு அவ்வளவுதான் அப்படின்னு தலையில கை வச்சிட்டேன். ஆனா நல்ல வேலை ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். வந்துட்டு நேத்து வந்து நானும் வேலும் 2 பேரும் கேகேஆர் சொல்லியிருந்தோம். தெரியுது ப்ரோ, கேகேஆர் சொல்லியிருந்தோம். தெரியல ப்ரோ, கேகேஆர் நேத்து நானும் வேலுமே வந்துட்டு கேகேஆர் சொல்லியிருந்தோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இன்னிங்ஸ் வரையும் கேகேஆர் தான் இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லயும் அவங்க தான் இருக்க வேண்டியது. ஆனா ஒரு பிளைண்டரான ஒரு கம்பேக் கொடுத்தாங்க, எக்ஸப்ஷனல். அதனால இன்னைக்கு ஸ்மித்தியன் ஜெயிச்சு 18+1 19க்கு போறாரு. நான் அப்படியே 14ல இருக்கேன், வேலு 15ல இருக்காரு. நம்ம வந்துட்டு இப்ப அடுத்த மேட்சோட ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். ஓகே, நாளைக்கு டெல்லி விசஸ் ஆர்ஆர், இதுல வந்து யாரை பேக் பண்றீங்க? இதான் சொல்லுவேன். போன மேட்ச் வேற ஒரு லாஸ்ட் அப்புறம் வராங்க. எனக்கு தெரிஞ்சு டெல்லி இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு போன மேட்ச்மே வந்து அவ்வளவு க்ளோஸா போய் தான் விட்டாங்க. டெல்லி தான் பியூர்லி வந்து பேப்பர்ல பார்த்தா பியூர்லி செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆர்ஆருமே வந்து ஒரு யூனிட்டா இன்னும் வரல, எல்லாம் கொஞ்சம் அங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த வின்னிங் லைன்ஸ்க்கு வர முடியல, ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல வின்னிங் லைன்ஸ் வர முடியல. அப்போ தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் டிசியை தான் கம்ப்ளீட்டா பேக் பண்றேன். ஓகே மக்களே, எல்லாம் வந்து ராஜஸ்தான் சப்போர்ட் பண்றவரு நீங்க உங்க டீமை பேக் பண்ண மாட்டீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போட்டு போலங்க தலைவரை. புதுசா ப்ரோ என்ன இருக்கோ அதான் ப்ரோ சொல்ல முடியும். ஓகே, என் ப்ரெடிக்ஷன்ஸ் டெஃபினட்டா ஹேமந்த் பதானி இருக்கிற வரைக்கும் இந்த டெல்லியை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமாங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். டெஃபினட்டா டெல்லி கேபிட்டல் ஜெயிக்கும் ப்ரோ நாளைக்கு. ஓகே, நானுமே டெல்லி தான் சொல்றேன். பிகாஸ் சொல்ற மாதிரி தான் ஆல்ரெடி ஆன் பேப்பர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம ராஜஸ்தான் வந்து ஒரு யூனிட்டா இன்னுமே பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு டெல்லி தான் ஜெயிக்கும். அவங்களோட பேட்டிங் லைனப்பும் நல்லா இருக்கு, அவங்க பவுலிங்கும் நல்லா இருக்கு. போன மேட்ச் அவங்க தோத்ததே வந்துட்டு லாஸ்ட்ல ஒரு பயங்கரமான சோக் ஆயிட்டாங்க, தான் தோத்தாங்க. இல்லாட்டி போன மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி திருப்பி சோக் ஆக மாட்டாங்க. அதனால வந்துட்டு நான் டெல்லி தான் சொல்றேன். ஸோ 3 பேருமே டெல்லி சொல்லியிருக்கோம். உங்க ப்ரெடிக்ஷன் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வில் கீப் திஸ் கோயிங். ஸோ வந்து நாளையோட மேட்ச் ரிவ்யூல வந்து பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரஹ்மான் டி வில்லியர்ஸ், வெல் பிரஜன் அண்ட் சித்தியன். பை. காட்டுங்க ஜெர்சி, அப்படி காட்டுங்க.